யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. இல்லை சார், எக்ஸல் ஷீட்டில் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச அப்ளிகேஷனுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இன்னும் கொஞ்சம் புரியல சார் எனக்கு. எக்ஸ்கியூஸ் மீ முருகேஷன், 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். கரெக்ட் கொஷன். நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வந்திருக்க மெயில் செக் பண்ணுவீங்க, அதில் ஆர்டர் செக் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் போடுவீங்க. கரெக்டாக? இப்போ நான் கண்டுபிடிச்ச அப்ளிகேஷனில் என்ன ஆகும்னா, வந்திருக்கிற மெயிலில் உங்களுக்கு ஆட்டோ டிடெக்ட் ஆகி எல்லாமே அந்த அப்ளிகேஷனில் அப்டேட் ஆகிரும். ஸோ நீங்கள் அதை மெனக்கிட்டு அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதனால கண்டிப்பாக நமக்கு டைம் மிச்சமாகும். குட் ஐடியா சார். ஆனால் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்னன்னா, கண்டிப்பாக மெயில் வந்து டிஃபால்ட் ஃபார்மேட்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் தான் அப்டேட் பண்ணணும். நீங்கள் மாற்றி அப்டேட் பண்ணனா ஆட்டோ டிடெக்ஷன் ஆகுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதனால அதை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னட்டி ஜெனி, டவுட் கேட்கலான்னு சொல்லிட்டு வந்து கேபின்ல கொஞ்ச நேரம் கடலை போடலாம்னா இவர் இப்படி ஒரு அப்ளிகேஷனை கண்டுபிடிச்சி இடத்த விட்டு எந்திக்க விடாம ஆக்கிட்டாரு. வசுந்தரா, உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? தாராளமாக கேட்கலாம். இல்லை சார், சில டைம் டவுட் இருந்துச்சுன்னா கலீக் கிட்ட கேட்கறதுல கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் சொல்கிறீங்கல்ல, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. வசுந்தரா, அவங்கவுங்க டெஸ்க்ல எல்லாருக்கும் இன்டர்காம் வசதி இருக்கு. அதுல கால் பண்ணி கேளுங்க. சும்மா எந்திரிச்சு போய் அடுத்தவங்க டெஸ்க்ல நின்று பேசுறது, டைம் வேஸ்ட் பண்றதுலாம் இனிமே இருக்கக்கூடாது. ஓகே சார். பாஸ், உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. சொல்லுங்க முருகேஷன். இல்லை சார், கண்டினியூஸாக எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வேலை பார்க்குறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு நடுவில் ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் பிரேக் கொடுத்தா நல்லாயிருக்கும். எனக்குள்ள டார்கெட் எனக்கு முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா இந்த டீம் எவ்வளோ நாளும் பிரேக் எடுத்துக்கிட்டு எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை முருகேஷன். சார், டார்கெட் கண்டிப்பாக அச்சீவ் ஆகும், அதுக்கு நான் கேரண்டி. ஆனால் நான் சொன்ன மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கு பிரேக் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி டார்கெட் மட்டும் அச்சீவ் ஆகிட்டுன்னா 20 மினிட்ஸ் என்ன 30 மினிட்ஸ் கூட இந்த டீமுக்கு நான் பிரேக் கொடுப்பேன் முருகேஷன். ஆனால் கண்டிப்பாக உங்கள் திறமையை நான் பாராட்டி ஆகணும் முருகேஷன். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் மேனேஜராக இருந்துட்டு ஆல் ஓவர் டிபார்ட்மெண்ட்க்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு அப்ளிகேஷனை எங்களுக்கு தந்திருக்கீங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக இதை வச்சு கம்பெனி க்ரோத் ஆகும்னு நான் 100% நம்புகிறேன். அப்படி மட்டும் க்ரோத் ஆகிட்டுன்னா உங்களுடைய பெரிய பொசிஷனுக்காக இப்போவுமே நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இட்டி வசுந்தரா, இந்த சாரோட மூளையை பார்த்தியாட்டி? இவர் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஆமாட்டி, இந்த சார் அப்ளிகேஷனும் கண்டுபிடிச்சது இல்லாமல் நம்மளுக்கு பிரேக் வேற வாங்கி கொடுக்குறாரு பத்தியா? ரொம்ப கிரேட் சார்டி. முருகேஷன் சொன்னதை எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதை கண்டிப்பா எல்லாரும் டீம் மெம்பர்ஸ்க்கும் சொல்லிருங்க. அப்புறம் இந்த டிஃபால்ட் ஃபார்மேட்டை வந்து முருகேஷன் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவாங்க. இனிமே அதை தான் நீங்க கீப் அப் பண்ணணும். சரியா? ஓகே சார். வணக்கம் மக்களே, ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த ஜென்னிக்கு பதிலாக இனி இவர். எதுக்காக இந்த மாற்றம் அப்படின்னா, பழைய ஜென்னியில் வந்து முகபாவனை எல்லாம் அவ்வளோவா கிடையாது. புது ஜென்னியில் வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி முகபாவனை எல்லாம் கொடுத்துக்கலாம். அப்புறம் சவுண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பழைய ஜென்னிக்குள்ளே சவுண்ட் வந்து கொஞ்சம் ஜென்ஸ் குரல் மாதிரி வரும். புது ஜென்னியில் வந்து குரல் கொஞ்சம் லேடி வாய்ஸ் மாதிரி வரும். ஜென்னி வந்து ஒரு போல்டான கேரக்டர் அப்படின்ட்டு தான் அந்த ஜென்னியை நான் செலக்ட் பண்ணேன். ஆனால் லவ் சீனுக்காக அந்த ஜென்னி சூட் ஆகலை. அப்புறம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியல. ஸ்மைலிங் ஃபேஸ் வந்து அந்த பழைய ஜென்னியில் கிடையாது. அதனால தான் இப்போ இந்த ஜென்னி செலக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. கண்டிப்பாக இனி வர சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிடுங்க. சில பேர் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க கி முருகேஷனை மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் முருகேஷன் அப்படியே தான் இருப்பாங்க. ஜென்னி கேரக்டர் மட்டும் தான் மாற்றுறோம். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி வர காட்சிகள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய். ஏட்டி, இந்த சாரு கருப்பா இருந்தாலும் என்ன பர்சனாலிட்டியா இருக்கார் பத்தியா? மூளை வேற நல்ல டாப் லெவல்ல வேலை பார்க்கு. நீ பேசாம லவ் பண்ணிருட்டி இந்த சாரை. போட்டிக்கு இருக்கி எனக்கான நீ லவ் பண்ணு. ஏட்டி, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குட்டி, இல்லாட்டி நான் லவ் பண்ணிருப்பேன் டி. என்னையா காப்பி போடுத? மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாகணும். காப்பியை குடிச்சா ஸ்ட்ரெஸ் அதிகமாலாம் ஆகுது. மன்னிச்சிருங்க சார், இன்னும் எனக்கு அளவு தெரிய மாட்டேங்குது. காப்பி தூள் எவ்வளோ போடணும், சீனி எவ்வளோ போடணும்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேன் சார். அளவு தெரியலையா? அளவு தெரியலன்னா எதுக்கு எந்த வேலைக்கு வர? காப்பி போட தெரியும்னு சொல்லி தானே சேர்ந்த நீங்க. இதெல்லாம் தெரியலன்னா போய் கக்கூஸ் கலூர வேலையை பார்க்க வேண்டியதானே. எதுக்கு காப்பி போட தெரியும்னு இதை கொடுத்துட்டு எங்க உயிரை வாங்குறீங்க போட்டு? என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை முருகேஷன், வேலை கொஞ்சம் சரியாக பண்ணலை, அதுக்கு தான் கொஞ்சம் கண்டிச்சிட்டு இருந்தேன். சரி தம்பி, கொஞ்சம் பார்த்து வேலை செய்யுங்கண்ணா, வருத்தப்படாதீங்க. சரி சார், வாங்க, உங்களுக்கு அந்த ஃபைல் டீட்டெயிலாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். சரி முருகேஷன், வாங்க போலாம். ஜாக்கிரதை, அடுத்த வாட்டி இப்படி இருந்தேன்னு வச்சுக்கோ, வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஆளும் மூஞ்சியும். அண்ணா, அவங்க பேசினதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு தான் இருந்தோம். எப்படி கத்துறாரு, ஒரே திமிழ் பிடிச்சவரா இருப்பார் போல. நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்கண்ணா. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட என்கிட்ட பைசா இல்லை. சரின்னு இந்த வேலை கிடச்ச வேலையை பண்ணிகிட்ருக்கேன். என் படிப்புக்கு கூட எனக்கு செலவு பண்ணதுக்கு ஆள் கிடையாது. இங்கே வந்து இவ்வளோ கத்துறாரு, என்ன பண்ண? கோவப்பட்டாலும் இந்த வேலையை விட்டுட்டு போக முடியாதே. வருத்தப்படாதீங்கண்ணா, வாங்க அந்த பேண்ட்ரிக்கு கொஞ்சம்.
இந்த பாருங்கண்ணே, இந்த சீட்டில் ஒரு கப்புக்கு எவ்வளோ அளவில் சீனி காஃபி தூள் எல்லாம் போடணும்னு எழுதி வச்சிருக்கேன். இதை நீங்கள் உங்கள் பேண்ட்ரியில் ஒட்டி வச்சுக்கோங்க. ஒரு கப்புக்கு இவ்வளோ அளவுனா எத்தனை கப்பு நீங்கள் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவு ஸ்பூன் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக போடணும். சரியா? இதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் அவங்க கத்தவே மாட்டாங்க. சரிங்க மேடம். இந்தாங்கண்ணே, இது ஒரு 1000 இருக்குது. வசுந்தராவோட 500 எனக்குள்ள 500 இருக்குது. இதை வச்சு உங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் செலவு பார்த்துக்கோங்க. சரியா? இல்லை மேடம், பரவாயில்ல. மேடம்லாம் சொல்லாதீங்க, தங்கச்சி மாதிரி தான் உங்களுக்கு. சரியா? அதை வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி மேடம். இந்த உதவியை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். இப்போ காஃபி போட்டீங்கன்னா அது 2-3 வாட்டி ஆற்றிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணும். சரியா? அப்புறம் ஆற்றின கிளாஸ்லேயே திருப்பி காஃபி கொடுக்கக்கூடாது. ஆற்றின காஃபியை இன்னொரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கெஸ்ட்டுக்கு கொடுக்கணும். சரியா? அப்போனா காஃபியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்கும். ஜென்னி, நீனே காஃபி போடுற வேலைக்கு சேர்ந்துருக்கலாம். நான் காஃபி போடுற வேலையை பார்த்தோன்னா இந்த அண்ணன் பாவம்லாம். சரிட்டி, வா போகலாம். நம்மளோட டிபார்ட்மெண்ட்குள்ள மேனேஜர் அந்த சிடு மூஞ்சி தான் வந்து நம்மளை கிம்ல கத்திர போகிறாரு. ஏலே, நினச்சாலே கொலலாம் நடுங்குதுல. எப்படில போய் பொண்ணு கேட்க? சும்மா பயந்துட்டே இருக்காதீங்கக்கா, கேட்டு தான் பாருங்களேன் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஏங்க, பார்த்தீங்களாங்க இவனை? பக்கத்து வீட்டில் என்னமோ சீனியை கடன் வாங்கிட்டு வர சொல்கிற மாதிரி சீனி ஃபேக்ட்ரி மகளை போய் கேட்டு பார்க்க சொல்கிறான். இப்போ பேசி என்ன பண்ண? முதல்ல அடக்கி வச்சிருக்கணும் உன் தம்பிய. வா கூட வந்து நானும் பிச்சை எடுக்கேன். யார் இந்நேரத்துக்கு வந்திருக்குது? வாங்க வாங்க, உட்காருங்க. இருங்க, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். இல்லை பரவாயில்ல, இப்போ தான் வீட்டில் இருந்து ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வந்தோம். சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மைனி, அண்ணன் இருக்காங்களா வீட்டில்? இருக்காரு. கொஞ்சம் இருங்க, கூப்பிடுதேன். ஏங்க, என்னாச்சு? ஏங்க, அந்த பிள்ளையோட அப்பாவுக்கு குணம் எப்படிங்க? கொஞ்சம் கௌரவம் பார்ப்பாரு. பணக்காரால் எல்லாம் நம்மளெல்லாம் மதிக்க மாட்டாங்க தான். எப்படிங்க பேச? வயிற்றுல புளிய கரைக்கி. அண்ணன் பாரு, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்னமோ மெடல் வாங்கிறதுக்கு உட்கார்ந்த மாதிரி உட்காந்துருக்கான். நம்ம இங்கே வயிற்றுல புளியை கரைச்சிட்டு இருக்கோம். ஏங்க, வந்துட்டாரு. சரி சரி, 50,000 கொடுத்து விட அவன்கிட்ட. என்ன சங்கர், வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கண்ணே. உட்காரு உட்காரு. என்ன விஷயமா வந்த சங்கர்? என்ன எப்படி சொல்லன்னு தெரியல. ஏதோ ஒரு விஷயமா வீடு தேடி வந்திருக்கா, அது என்ன விஷயம்னு சொல்லு. எனக்கு இருக்கிறது ஒரே மச்சான், அவனுடைய கல்யாண விஷயம் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். பணம் எதுவும் கடனா தேவைப்படுதா? என்ன சங்கரே, கேட்டுட்டே இருக்கா, பதில் சொல்லாம ஏதோ யோசிச்சுட்டே இருக்கா? அது வந்து பூர்ணிமா, என்னங்க? வந்தவங்களுக்கு காபி கொடுக்க மாட்டியா? போடதாங்க போயிட்டு இருந்தேன். சீக்கிரம் கொண்டா. சங்கர், கேட்டதுக்கு பதிலே இல்ல. அது வந்து என் தம்பியும் உங்க மவளும் விரும்புதாங்க. பொண்ணு கேட்கலான்னு தான் வந்துட்டாங்க. என்னம்மா, எங்க வந்து என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? 2 பேரும் ஆசைப்பட்டுட்டாங்க. சேர்த்து வைக்கிறது பெரியவங்க நம்ம கடமை தான். அதுக்குன்னு படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பவுமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் சொல்லலை. 2-3 வருஷம் போகட்டும், பிள்ளைகள் 2 படிச்சு ஒரு நிலைமைக்கு வரட்டும், மாறி கல்யாணத்தை பத்தி பேசிக்கிடலாம். பூர்ணிமா, என்னங்க? இல்ல எங்க போறா வாரான்னு பார்க்காம என்ன பண்ணிட்டு கிடக்கா வீட்டுல? எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க இதை பத்தி. கௌசி வர சொல்லுங்க. இந்த பாருங்க அங்கிள், நீங்க பண்றதுலாம் கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்கோங்க. கௌசியும் நானும் உயிருக்கு உயிரா நேசிச்சுட்டு இருக்கிறோம். நீங்க வேற ஒருத்தனு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்க பொண்ணு சந்தோஷமா வாழ மாட்டான். நானும் அவளை விட்டுட்டு நிம்மதியா வாழ மாட்டேன். எங்களுடைய கல்யாணம் பெரியவங்களோட ஆசீர்வாதத்துல தான் நடக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். தேவையில்லாம எங்களுக்கு வேற எதுவும் முடிவு எடுக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கிடாதீங்க. என்னப்பா படிக்கிற நீ? இன்ஜினியருக்காக படிச்சுட்டு இருக்கான்னு. என்ஜினியர் படிப்பு. உலகத்துல பாதி இன்ஜினியர் வேலை இல்லாம அப்படியே சுத்திட்டு கிடக்கான். உன் மச்சான் இன்ஜினியர் படிப்பு படிச்சு பெரிய ஆள் ஆயிடுவானோ? ஆஃப்டர் ஆல், எங்க வீட்டுக்கு பேப்பர் போடுற ஒரு பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நீங்க கேட்டு வந்திருக்கீங்க. இந்த பாருங்க அங்கிள், தரக்குறைவா பேசுற வேலை வச்சுக்கிடாதீங்க. எங்க அக்காவும் மாமாவும் எனக்கு தெய்வத்துக்கு சமம். சரிப்பா, நீனே வீடு இல்லாம உங்க அக்காவும் மாமாவும் இருக்கிற இடத்துல நீ தங்கி இருக்க. உனக்குன்னு ஒரு வீடு இருக்கா? உனக்குன்னு ஒரு சொத்து பத்து இருக்கா? நீ ஒரு அனாதை பையன் தானே, உன்னை நம்பி நான் என் பொண்ணை கொடுத்துடணுமா? நிறுத்துங்க. என் தம்பியை பார்த்து வேற யாராச்சும் இப்படி அனாதன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். இருங்கம்மா இருங்க, ரொம்ப கொந்தளிக்காதீங்க. வீட்டு வாசலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும், நம்மளுக்கெல்லாம் பொண்ணு கேட்க தகுதி இருக்குதா இல்லையான்ட்டு. தகுதி தராதனம் பார்க்காம வீட்டுக்குள்ள வந்துட்டு சே. என்ன தகுதி பத்திலாம் பேசாதீங்க. வீட்டை விட்டு வெளியே போங்க. இல்ல, நீ ஒன்றும் வருத்தப்படாதல. எப்பா, கார்த்தி நானும் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம்ப்பா. நான் கண்டிப்பா வேற யாரையும் கல்யாணம் பண்ண போறது கிடையாது. வாய மூடு நாயே. கார்த்தி, அவன் கூட வந்துருந்தான். கார்த்தி, எனக்கு தயவு செய்து கூட்டிட்டு போ கார்த்தி. அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா நீ? பெத்த அம்மா அப்பா விட்டுட்டு ஏதோ ஒரு நாய் பரதேசி கூட போறதுக்கு நீ தயாராயிட்டானே? நீங்க என் மனசை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கப்பா. தேவையில்லாம இஷ்டம் இல்லாத கல்யாணத்துல ஏதோ என்ன தள்ளி விட பாக்குறீங்க. நீங்க அப்படி மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. சொல்ற மாப்பிள்ளைக்கு தான் நீ கழுத்தை நீட்டணும், இல்லாட்டி உன் கழுத்தை அறுத்து வீசிட்டு போயிட்டே இருப்ப.
கழுத்து அறுத்து வீசுங்க. அப்படி நீங்க கல்யாணம் பண்ண சொன்னாலும் நான் சாவ தான் போறேன் பாத்துக்கோங்க. உங்க இஷ்டத்துக்குலாம் என்னால கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. இது என்னுடைய வாழ்க்கை. என் வாழ்க்கைய பத்தி முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குது. பெத்த அப்பாவே நீ எடுத்து அறிஞ்சு பேசுற அளவுக்கு வந்துட்டேன்னா உள்ள போ. பூர்ணிமா, இவ்வளவு உள்ள தள்ளி கதவை அடைச்சிரு. இனிமேல் இவ வெளியே வரணும்னா அவ கல்யாணத்துக்காக மட்டும்தான். சரி, அப்பனா நீங்க ஜெயிலுக்குள்ள போயிருவீங்க. என்னம்மா பேசுற? இங்க நடந்தது அவ்வளோத்தையும் நான் என் செல்லுல பதிஞ்சு வச்சிருக்கேன். மரியாதை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா, இதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிட்டா? போலீஸ் ஸ்டேஷனா? யாருக்குமா பயம் காட்டுத நீ? நான் பார்க்காத போலீஸா? இரு, இப்போ போலீஸ வர வச்சு உங்க எல்லாத்தையும் உள்ள தள்ளுதானா இல்லையான்னு பாரு. ஹலோ சிங்கமுத்து சார், சொல்லுங்க. வணக்கம்ப்பா ரவி, எப்படி இருக்கா? ரொம்ப நல்லாவே இருக்கேன் சார், நீங்க சொல்லுங்க. சரிப்பா, விஷயத்த ரொம்ப சுத்தி வளைக்க விருப்பப்படல, நானு நேரா விஷயத்துக்கே வரேன். சொல்லுங்க சார். நம்ம வீட்டுக்கு சில பேர் வந்திருக்காங்க. இது லவ் மேட்டர் அது இதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க. அவங்கள வந்து உங்க விதத்துல டீல் பண்ணி வெளியே அனுப்பி விடுங்க. சார் லவ் மேட்டர்னு சொல்றீங்க, ஆனா உங்க பொண்ணும் விரும்புதா? இப்பா என் மாவ சின்ன பொண்ணுப்பா, அவளுக்கு எந்த விவரமும் தெரியாது. இவங்க தான் ஏதோ மயக்கி என் பிள்ளையா. சார் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க சார். வேற எந்த மேட்டர்னாலும் சொல்லுங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுவோம். ஆனா அந்த பொண்ணு மேட்டர் மட்டும் கொஞ்சம். என்னப்பா கொஞ்சோன்னு இழுக்கிற? இந்த போலீஸ் வேலைக்கு வர்றதுக்கு உங்க அப்பா என் கால்ல எல்லாம் விழுந்தாரு, எல்லாம் மறந்துட்டியாப்பா? சார் அப்படிலாம் இல்லை சார். இந்த காலத்து சட்டம் எல்லாமே பெண்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. அதனால அவங்கள மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது சார். சரிப்பா, உன்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாலாம், நான் வேற வழியை பாத்துக்கிட்டேன். ஒரு நிமிஷம் சார், நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க, நான் கொஞ்சம் பேசி பார்க்கறேன். இந்தாம்மா போலீஸ்ட 2 வார்த்தை பேசிக்கோ. ஹலோ யாருமா நீங்க, எங்க இருந்து வந்தீங்க? எதுக்குமா பெரிய எடுத்து விவகாரம்லாம் உங்களுக்கு? சார், என் தம்பியும் லவ் பண்ணனா, அந்த பிள்ளையும் லவ் பண்ணுச்சு. 2 பேரும் சேர்த்து வைங்கன்னு நியாயமா கேட்டதுக்கு இந்த ஆள் என்ன என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு சார். இல்ல நியாயமான்னு கேளுங்க சார் நீங்க. சரிம்மா, உங்க தம்பிக்கு ஊர் உலகத்துல வேற பொண்ணே கிடைக்கலையா? இவ்வளவு பெரிய இடத்துல தான் போய் பொண்ணை லவ் பண்ணணுமா? அவர் ஒரு கேஸ் போட்டாருன்னா நாளைக்கு கமிஷனர் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா? உங்க தம்பியோட லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். பேசாம வீட்டை பார்த்து போயிருங்க. நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? சின்ன சிறுசுங்க, அவங்களுக்கு பிடிச்சு போச்சு சேர்த்து வைங்க அப்படின்னா ஒரு பெரிய மனுஷன் என்ன சொல்லணும்? சரி கல்யாணம் பண்ணி வைக்கும் அப்படின்னு சொல்லணும். சரி பிடிக்கலையா வேண்டாமா, இந்த மாதிரி இதெல்லாம் சரிப்படாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சிடணும். மரியாதை இல்லாம தரக்குறைவா பேசி எங்களை அவமானப்படுத்தி இதெல்லாம் நல்லாவா சார் இருக்கு? மேற்கொண்டு அவங்க பொண்ணையும் அடிச்சிருக்கிறாரு சார். இதெல்லாம் பெரிய குற்றம் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நான் செல்லுல பதிஞ்சு தான் வச்சிருக்கேன். மாதிரி இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். அதனால இந்த என் மொபைல்ல இருக்கிறது மட்டும் அழிக்க முடியாது. நிறைய பேருக்குள்ள மொபைல்ல இது இருக்கு. அதனால நான் இதை சும்மா விடுறதா கிடையாது. சரிம்மா, நீங்க சொல்லி கேட்க போறது இல்ல. அவர்கிட்ட போனை கொடுங்க. சொல்லியா? சிங்கமுத்து சார் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பேசி சமாதானப்படுத்தி கல்யாணம் நடத்துற மாதிரி இருந்துச்சுன்னா நடத்துங்க. அப்படி இல்லாட்டி வேற ஏதாச்சும் முறையில சுமூகமா அதை தீர்க்க வழிய பாருங்க. ஆனா உங்க பொண்ணை மீறி எகுத்துலாம் எதுவும் பண்ணாதீங்க. உங்க பொண்ணு ஒரு வார்த்தை மட்டும் வந்து கோர்ட்ல சொல்லிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஜெயில் தான் போகணும் சார். அதனால கொஞ்சம் பார்த்து முடிவெடுங்க. நான் பாத்துக்கிறேன் வையி. இந்த பாருங்க, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னா எனக்குள்ள சில கண்டிஷனுக்கு நீங்க ஒத்து போகணும்.